வீடு என்பது வசிக்கும் இடத்தை குறிக்கும். வீடு என்பது நாம் அடைக்கலமான இடமும் ஆகும். எந்த ஒரு வீடு சந்தோஷத்திலே, ஒரு கட்டுப்பாட்டிலே, சமுதாயத்திலே சிறந்திருக்கிறதோ அந்த வீட்டிலே ஜனித்தவர்களும் அதே குணாதிசயத்தை இருப்பார்கள். ஒருவர் வளரும் தன்மையிலே தான் அவருடைய குணம் மாறுகிறது. சேரும் இடத்திலே தான் அவர்களுடைய செயல்பாடுகள் மாறுகிறது. யாரிடத்திலே யார் சேருகிறோமோ அதுவே அவருடைய குணாதிசயமாக மாறிவிடும். அதைத்தான் ஒரு பழக்க வழக்கத்திலே சொல்லுவார்கள், பன்றிக்குட்டியோடு சேர்ந்த கன்றுக்குட்டி என்று சிலரை பார்த்து சொல்லுவதுண்டு. யாரிடத்தில் நாம் சேருகிறோமோ அவருடைய குணாதிசயத்தை பெறுவது என்பது நமது இயல்பான ஒரு தன்மை. ஆனால் அதனாலே அவர்கள் வாழ்க்கையிலே பலவற்றை ஏமாந்து, பலவற்றை அபகரித்து வாழ்பவராக இருப்பார்கள். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எவ்வாறு சந்தோஷமாக இருப்பார்கள்? ஆகவே வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு நல்ல குணாதிசயத்தை வளர்க்க வேண்டும். அதன் பிறகு சேருவோரிடத்திலே இருந்து இவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து சேர வேண்டும். இவை இரண்டும் சிந்திக்கத்தக்கதல்லவா? இதை நாம் இளைய சமுதாயத்திலே புகுத்த வேண்டும். உன்னுடைய குணம் இது, உன்னை சேர்ந்தோருடைய குணம் இது என்று பகுத்தாய்வு செய்து அதிலே இதை நீ எடுத்துக்கொள், இதை நீ விட்டுவிடு என்று எல்லோருமே கண்காணித்து சொல்ல வேண்டும். அப்படி செய்தோமானால் ஒரு புதிய நேர்மையான நல்ல குணமுள்ள சமுதாயத்தை படைப்போம் அல்லவா? சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.